அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது கஜா புயல் வந்தது, கடுமையாக பாதிக்கப்பட்டது. இப்போ புயல் கனமழை பொழிந்தது, ஆனால் அதிகமான காற்று வீசவில்லை. இதனால் அதிகமான மரங்களோ மின்கம்பங்களோ சாயவில்லை. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது தானே புயல், உங்களுக்கு எல்லாம் தெரியும், கடுமையான சேதம். வீடுகளெல்லாம் இடிந்து விட்டன, கூரைகளெல்லாம் காற்றில் தூக்க எரியப்பட்டன, டிரான்ஸ்ஃபார்மரெல்லாம் பழுதாகிவிட்டது, மின் நிலைகள்லாம் பழுதடைந்து விட்டது. எங்கே பார்த்தாலும் மரங்கள் சாய்ந்து கிடந்தன. கடலூரில் மாவட்டத்துக்கு போகும்போது எங்கே பார்த்தாலும் மரம் சாய்ந்து கிடந்தது. ஒரு சாலையிலேருந்து அடுத்த சாலைக்கு போக முடியல. அப்படிப்பட்ட நிலைமையில் கூட போர்க்கால அடிப்படையில் வேகமாக துரிதமாக அரசு எந்திரங்களை முடித்துவிட்டு அந்த பணியை செய்த காரணத்தினால் அங்கே மெல்ல மெல்ல இயல்பு நிலைக்கு கொண்டு வந்தோம். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உணவுகளை கொடுத்தோம், தண்ணீர் கொடுத்தோம், பால் பாக்கெட் கொடுத்தோம். மக்கள் அந்த சிரமத்திலிருந்து மீட்டெடுத்தோம். ஆனால் இன்றைய தினம் வெறும் மழை தான் பொழிந்தது. உரிய முறையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் இதை தவிர்த்திருக்கலாம். அதில் வர்தா புயல் வந்தது. வர்தா புயல் வருகின்ற பொழுது 16-17 வந்தது. கிட்டத்தட்ட 6 லட்சம் மரங்கள் சாய்ந்து கிடந்தன. சுமார் 2 லட்சம் மரங்களை அறுத்து குப்பையாக வெளியேற்றிடும். மின்கம்பங்கள் அதிகமாக சாய்ந்து விட்டன. ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு செல்ல முடியாத சூழ்நிலை இருக்கின்ற பொழுது கூட ஒரு பக்கம் கனமழையால் அங்கங்கே தண்ணீர் தேங்கி நிற்கின்றது, மறுபக்கம் புயலால் மரங்கள் சாய்ந்து மின்கம்பங்கள் சாய்ந்து வாகனங்கள் செல்ல முடியாத சூழ்நிலை. இந்த காலகட்டத்தில் கூட போர்க்கால அடிப்படையில் செயல்பட்டு அந்த மரங்களெல்லாம் அகற்றி மின்கம்பங்களாம் நெட்டு மின்சாரத்தை கொடுத்து மக்களுக்கு தேவையான உணவுகள் தண்ணீரை கொடுத்து மக்கள் சிரமமில்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கிய அரசு அதிமுக அரசு. அந்த காலகட்டத்தில் கூட இப்போ இருக்கின்ற திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகள் ஒன்று கூட குரல் கொடுக்கல. இப்போ குரல் கொடுக்குறாங்க, இந்த பேரிட அறிவிக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போல்லாம் இந்த கட்சி எங்கே போச்சு? தானே புயல் வந்தது, கஜா புயல் வந்தது, வர்தா புயல் வந்தது. அப்போல்லாம் கடுமையான சேதம். புயல் காற்றால் பெரும் சேதம், மழையால் பெரும் சேதம். அப்பெல்லாம் திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகளெல்லாம் எந்த ஒரு வார்த்தையும் பேசவில்லை, எந்த ஒரு கருத்தையும் சொல்லவில்லை, திமுகவும் சொல்லவில்லை. ஆக மக்கள் பாதிப்பு உள்ளாகின்ற பொழுது இந்த கட்சியெல்லாம் குரல் கொடுக்கவே இல்லை. தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். எல்லா கட்சிகளுமே மக்களுக்கு சேவை செய்வதற்கு தான் கட்சி. மக்கள் படுகின்ற துன்பத்திலிருந்து அவர்களை விடுவிக்க வேண்டும் என்றுதான் ஒவ்வொரு கட்சியும் விரும்பும். ஆனால் திமுகவில் அங்கம் வைக்கின்ற கூட்டணி கட்சிகளும் தானா புயல்லையும் குரல் கொடுக்கல, கஜா புயல்லையும் குரல் கொடுக்கல, அதே போல் இப்போ வர்தா புயல்லையும் குரல் கொடுக்கல. ஆனால் இப்போ மட்டும் குரல் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஏன்? தேர்தல் வருது, தேர்தலை மையமாக வைத்து குரல் கொடுக்கிறார்கள். மக்களை மையமாக வைத்து கொடுக்கல. மக்கள் படுகின்ற துன்பங்கள் விடுவிக்க வேண்டும் என்பதற்காக குரல் கொடுக்கல. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி மக்கள் படுகின்ற துன்பம் அந்த அவர்களுக்கு தேவையான நிவாரண உதவி வழங்கி அந்த அவர்களை மீட்டெடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலை. இன்றைக்கு கூட மாநில அரசு விடியா திமுக அரசுடைய முதலமைச்சர் மத்தியிலே நிதி கொடுக்க வேண்டும் என்று தான் கேட்டுக்கொண்டிருக்கின்றார். ஓட்டு போட்ட மக்கள் தமிழ்நாட்டு மக்கள், உங்களை தேர்ந்தெடுத்த மக்கள் தமிழ்நாட்டு மக்கள், பாதிக்கப்படக்கூடியவர்கள் தமிழ்நாட்டு மக்கள். அவர்களுக்கு என்ன வேண்டும் என்பதை புயல் வேகத்தில் போர்க்கால அடிப்படையில் மத்திய அரசு நிதி கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் மாநில அரசு நிதியிலிருந்து மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்து அவர்களை மீட்டெடுப்பதுதான் ஒரு நல்ல அரசுடைய கடமை. ஆனால் இந்த அரசு வேண்டுமென்றே திட்டமிட்டு மத்திய அரசு மீது குறை சொல்லிக்கொண்டு, மத்திய அரசு தமிழ்நாடு அரசு மீது குறை சொல்லிக்கொண்டு மக்களை பார்க்காமல் இருப்பது, பாராமுகமாக இருப்பது கவலை அளிக்கிறது, வேதனை அளிக்கிறது. அதோடு மத்திய அரசாங்கமும் மாநிலத்தில் ஏற்படுகின்ற பேரிடர் காலத்தில் புயல் வந்தாலும் செல்லம் வந்தாலும் சரி மக்கள் பாதிக்கப்பட்டால் உடனடியாக அதற்கு தேவையான நிதியை மத்திய அரசு வழங்க வேண்டும். மத்திய அரசுக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது, மாநில அரசுக்கும் பொறுப்பு இருக்கின்றது. அந்த பொறுப்பை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று மக்கள் எண்ணுகிறார்கள். அதை எதிர்க்கட்சி என்ற முறையிலே அதை நாங்கள் ஊடகத்தின் வாயிலாக தெரிவிக்கிறோம்.